இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாத்ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்மளோட சேனல் குக்கிங் சேனல் ஆச்சு. ஸோ வழக்கம் போல் வாங்க நம்ம குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சோலோ கிரியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். கை கால் வலி மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. முடிக்கும் ரொம்பவே நல்லது. தலைமுடியை நல்ல ஸ்ட்ரென்த் பண்ணும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒரு சேனல் PattusGalattaKitchen. நம்மளோட சேனலில் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது எங்கள் மரத்துலேயே உள்ளது தான். நல்ல ஃப்ரெஷ்ஷான இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இந்த மாதிரி வீட்டில் இல்லை அப்படின்னா கடையில் வாங்கும் போது பூச்சியெலாம் இல்லாமல் நல்ல கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இங்கே பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக பூண்டு பல் இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி ஒரு உரலில் சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் நம்ம நசுக்கி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த கீரை நல்லா கொதித்து கொஞ்சம் பாதி அளவுக்கு கொஞ்சம் சுண்டி வரும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொதித்து 1 லிட்டராக வரணும். அந்தளவுக்கு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது மேலே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ சூப் நல்லா கொதித்து நல்லா பாதி அளவுக்கு வந்திருக்கு. நல்லா கமகமன்னு வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை சூப் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். கை கால் வலி மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. முடிக்கும் ரொம்பவே நல்லது. தலைமுடியை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டினியூஸாக ஒரு 10 டேஸ் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.